எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மினிமம் மேக்ஸிமம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ 5 மெத்தடும் முடிச்சாச்சு. இப்போ வந்து 6வதாக நம்ம ரவுண்டு மெத்தட் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதனால் நான் தேவையில்லாத எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருந்தாலே போதும். ஸோ அதனால் நான் வந்து தேவையில்லாத எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் செகண்ட் இதை. அதோட கீவேர்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ 12.05 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட வேல்யூ ரவுண்டாக வரும்போது என்னென்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் 12 அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஓகேங்களா. சப்போஸ் 12.5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம் 5க்கு மேலே இருந்தால் வந்து அதோட +1 வந்து ஆட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ ரவுண்டு மெத்தட் யூஸ் பண்ணும்போது 12.5 மேலே இருந்தால் நம்மளுக்கு 13 அப்படின்னு சொல்லிட்டு +1 வந்து ஆட் ஆகிரும், ஓகேங்களா. அண்ட் இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ 5.49 வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்து ரவுண்டாக கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு தான் கொண்டு வரும். அதே இது 5.5 அப்படின்னு தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து +1 வந்து ஆட் ஆகிக்கிடும், ஓகேங்களா. ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு ரவுண்டாக கால்குலேட் பண்ணுற ஒரு மெத்தட், ஓகேங்களா. சப்போஸ் இது நெகட்டிவ் வேல்யூவில் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12.05க்கே நான் வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன். இதில் என்ன வரும் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 2 3 சேவ் பண்ண மறந்துட்டேன். பாருங்கள், அதே -12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிங்களா பார்க்கலாம். ஸோ -12.50 அப்படின்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ரவுண்டாக என்ன வேல்யூ வரும்னு சொல்லி பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்டடாக வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள், -12 தான் வருது. ஏன் அப்படின்னா ரவுண்டு வந்து ஒன்லி ஃபார் பாசிட்டிவாக தான். இப்போ உங்கள் கையில் ஒரு 3500 கையில் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 3500 800 கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, ஒரு 4000 கையில் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ பாசிட்டிவாக உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலுமே அது ரவுண்டாக வரும்போது +1 தான் வரும். ஐ மீன் அந்த 0.5க்கு மேலே இருந்தால் +1 வரும், இல்லைன்னா அதே வேல்யூ தான் வரும். ஸோ நெகட்டிவ் பொறுத்தவரை அதே தான், எந்த வித மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பவர் ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அப்புறம் டெலகிராம் குரூப் லிங்க் எல்லாம் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.